அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். நாக சதுர்த்தி ஜூலை 28 திங்கட்கிழமை வருது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நாக தோஷத்தால், அதான் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி தோஷத்தை கழித்தாங்கன்னா அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம், அதேபோல் திருமண தடை, உடல் ஆரோக்கியம் அனைத்தும் பெறலாம். நாகதோஷம் முழுவதும் கழிஞ்சிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் தான் நாக சதுர்த்தி நாளாகும். பார்க்கடலில் இருந்து வெளிவந்த ஆலங்களா விஷத்தை சிவபெருமான் உண்டு தினமாக இந்நாள் கருதப்படுகிறது. இந்நாளில் அஷ்ட நாட்களான வாசகி, இரட்சகன், காளிகன், மணிபர்த்தன், ஐராதன், திருதஷ்டன், கார்கோண்டிகன், தனஞ்சியன் ஆகியோர்களை வணங்க வேண்டும். நாகதோஷத்துக்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுவதல், புற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற சடங்குகள் செய்தால் சிறப்பான பலனை பெறலாம். ராகு கேது தோஷங்களை, திருமணம் நடக்காதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த நாகங்களை வழிபடுகின்றனர். நாக பிரதிகளுக்கு புது துணி கட்டி பால் அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். சிலர் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீராடி வந்து அவர்களுக்கு அபிஷேகம் செய்தால் இன்னும் பலன் கூடுதலாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நாக சதுர்த்தி அனுசரிக்கப்படுகின்ற காரணம் என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. ஒரு பெண்ணுக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது நாகப்பாங்கு கடித்து இறந்து விட்டனர். அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் நாகராஜனை வேண்டி நோன்பு செய்தால், அவரது வேண்டுகோளுக்காக அவளது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்து நிகழ்வின் தொன்மையான கருத்தே நாகசதுர்த்தி என்கிறார்கள். அதுவே நாகசதுர்த்தி. பாம்பு கடித்து இறந்தவர்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கும்படி கருடனை நோக்கி செய்த நோன்பு கருட பஞ்சமி. தங்கள் விருப்பம் போல் நாகசதுர்த்தி, நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி விருதுகளை மேற்கொண்டால் நீங்கள் அற்புதமான பலனை உங்களால் பெற முடியும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.